நாம் தலைகளை தாழ்த்தி அவனுடைய சமூகத்திலே நம்மை நாமே ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய சமூகத்தை ஒரு நிமிடம் நாம் நோக்கி பார்க்கலாம். எங்கள் மகா பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள நல்ல பிதாவே, அப்பா உம்மை ஆராதிக்க உம்மை துதிக்க ஆண்டவரே கூடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளா எங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே உம்முடைய வலது கரத்தை நீர் வைத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா நீர் எங்களை முன்குறித்தீர் சுவாமி, கிறிஸ்துவுக்குள்ளாக நீர் எங்களை முன்குறித்து அழைத்து இருக்கிறீர் தகப்பனே. நீர் யாரை அழைத்திருக்கிறீரோ அவர்களை நீதிமானாக்கி மகிமைப்படுத்துகிற தேவன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. நாங்களும் உம்முடையவர்களாக உம்முடைய நாமத்தை இந்த நாட்களிலே அப்பா எங்கள் தெருக்களில் நாங்கள் பறைசாற்றினது போல எங்கள் வாழ்நாள் எல்லாம் எங்கள் ஜீவிய காலம் எல்லாம் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக நாங்கள் வாழ நீர் எங்களை பக்குவப்படுத்த வேண்டுமாய் பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். எங்களிடத்துல இருக்கிற ஆகாதவைகளை எடுத்து போட்டு அப்பா இந்த ஆண்டவரே கனி கொடுக்கிற மரமாக அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த திருச்சபையில நாட்ட வேண்டுமா நாங்க செபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாக தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி அப்பா உம்மை மகிமைப்படுத்தி உம்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டு உம்மளாலே ஆண்டவரே நாங்கள் பலப்படவும் உம்முடைய வார்த்தைகளினாலே அப்பா உம்மை மகிமைப்படுத்தவும் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எங்களுடைய மாம்சீகமான பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அப்பா எங்களுடைய சிந்தைகள் எங்களுடைய ஆகாத எண்ணங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட நீர் எங்களுக்கு அப்பா உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய மாறாத கிருபையும் பிரசன்னத்தினாலே எங்களை காத்துக்கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். வர தடைப்பட்ட தாமதப்பட்ட மக்களை துரிதமாய் கூட்டி சேர்க்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அது பரிசுத்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நீர் ஆண்டவரை அடியாளை மறைத்து அப்பா உம்முடைய வார்த்தைகளின் மூலமாக உம்மை நீர் மகிமைப்படுத்தும். எல்லா துதிகன மகிமை உமக்கு தருகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் நம்முடைய திருச்சபையின் ஒரு பாரம்பரிய அங்கமாக நாம் ஆராதிக்கிற இந்த ஞாயிறுடைய பேர் என்னங்க? சத்தமா சொல்லுங்க. என்ன ஞாயிறு? குருத்தோலை ஞாயிறு. எதற்காக இந்த குருத்தோலை ஞாயிறு நாம் அனுசரிக்கிறோம்? ஒவ்வொரு வாரமும் நம்ம அதை தானே பண்றோங்க இல்லைங்களா? பாடல் பாடி ஆராதனை செய்து நம்ம ஆண்டவரை நம்ம என்ன பண்றோம்? மகிமைப்படுத்துகிறோம். அப்பனா இந்த குருத்தோலை ஞாயிறுல இந்த நம்ம ஓலைகளை பிடித்து கொண்டு இல்லைங்களா நம்ம எதற்காக சாட்சியாக ஒரு பவனியாக நம்ம ஏன் போயிட்டு வந்தோம்? ஏன் இதை நம்ம அனுசரிக்கிறோம்? நான் போகிறதுக்கு முன்னாடியே கேட்டேன், எதுக்கு நம்ம இது செய்யறோம் அப்படின்னு. அது யாருக்குங்க தெரியும்? எல்லாரும் செய்யறாங்க, நாங்களும் செய்யறோம். பரவாயில்ல, சொல்லுங்க, தெரிந்ததை சொல்லுங்க, தவறா இருந்தா பரவாயில்ல. இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை எல்லாம் ஆண்டவர் செய்த அற்புதங்களை மக்கள் சொல்லி அவரை மகிமைப்படுத்தி நாம வாசிக்க கேட்ட இந்த லூக்காவின் நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஒரு ராஜாவாக அவர்கள் அங்கீகரித்து என்ன பண்ணாங்க? வழியெங்கும் வஸ்திரங்களை விரித்தார்கள், தங்களுடைய வஸ்திரங்களை விரித்தார்கள், இந்த குருத்தோலைகளை விரித்தார்கள். அது மாத்திரமல்ல, மக்கள் இருபுறமும் நின்று ஆண்டவருக்கு பவனியாக ஆண்டவர் வரும்போது என்ன சொன்னாங்க? கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் அப்படின்னு எல்லாம் பாடினாங்க இல்லைங்களா? பாடி என்ன பண்ணாங்க தெரியுங்களா? கொண்டு போய் சிலுவையில இருந்துட்டாங்க. ராஜாவை பாடி மகிமைப்படுத்தணும்னா அதுக்கப்புறம் ராஜாவை கொண்டு எங்க வச்சிருக்கணும்? அரியணையில கொண்டு போய் அமர வைக்கணும் இல்லையா? அதே ராஜாவை யாராவது கொண்டு போய் சிலுவையில் அறையலாமா? அப்ப நாமளும் அதைத்தான் பண்ண போறோம், அப்படிதானேங்க? எதுக்கு செய்யறோன்னே நமக்கு தெரியாது. எல்லாரும் குருத்தோலைகளை பிடிச்சுக்கிட்டு தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா ஓசன்னான்னு எல்லா வீதியிலையும் பாடிட்டு வந்துட்டு புனித வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுவோம்? உட்காந்து அழுவோம். ஆண்டவர் என்ன பண்ணிட்டாங்க? ஐயோ, ஆண்டவரை அடிச்சுட்டாங்களே. ஒரு நகைச்சுவையா ஒரு சொல்லாடல பாஸ்டர் அகத்தியன் அவர்கள் உபயோகப்படுத்தினாங்க. ஒரு கிறிஸ்தவன் யாரு அப்படின்னா அவன் எல்லா நாளுமே துக்கத்தை அனுசரிக்க கூடியவன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஒரு குடிகாரர் இருந்தாராம். அவரை இந்த மாதிரி ஓசன்னா பாடிட்டு வந்துட்டு இருக்கும்போது சந்தோஷமா குடிச்சிட்டு வந்தாராம் ஆலயத்துக்கு வரும்போது. அப்புறம் பாஸ்டர் கேட்டாரா, என்ன தம்பி, ஆலயத்துக்கு வரும்போது இப்படி குடிச்சிட்டு வரலாமா? பாஸ்டர், இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்றாங்க? ராஜாவா எல்லாரும் துதிச்சு கொண்டாடுறாங்க, அதனால நான் என்ன பண்றேன்? சந்தோஷத்துல குடிச்சிருக்கிறேன் அப்படின்னாராம். சரி, ஒண்ணும் சொல்ல முடியல, அதோட விட்டுட்டாராம் பாஸ்டர். புனித வெள்ளிக்கிழமை என்ன பண்ணிட்டாங்களா? உள்ள வரும்போதும் குடிச்சிட்டு வந்தானு. அப்பவும் பாஸ்டர் கண்டிச்சாராம். ஏன் தம்பி, அன்னைக்கு நீ சந்தோஷத்துல குடிச்சேன்னு சொன்ன, இன்னைக்கு நீ எதுக்கு ஆலயத்துக்கு வரும்போது குடிச்சிட்டு வந்தேன்னு சொன்னா? பாஸ்டர்,
ஆண்டவர் என்ன பண்ணிட்டாங்க, சிலுவையில கொண்டு போய் அடிச்சு கொண்டு போட்டாங்களே, அதுக்காக என்ன பண்ணணும், என் துக்கத்தை நான் எப்படி பாஸ்டர் தெரிவிக்கிறது அப்படின்னு. நம்ம ஒரு வித்தியாசமான கிறிஸ்தவர்கள். பைபிள்ல ஒரு வசனம் இருக்குது, புதிய ஏற்பாட்டு சபைக்கு விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலர்கள் எழுதி கொடுத்த வசனம் தெரியுங்களா? நீங்க சிரிக்கிறவர்களுடனே சிரிங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள்னு ஆண்டவர் சொன்னார். நாம எதுக்கு அதை பிரயோஜனப்படுத்துவோமோ இல்லையோ, ஆண்டவருக்கே அதை பிரயோஜனப்படுத்துவோம். நீங்க என்ன சொன்னீங்க, சிரிக்கிறவங்களோட சிரிக்கணும். இன்னைக்கு எல்லாரும் ராஜா ராஜான்னு நம்ம என்ன பண்ணணும், சந்தோஷமா சிரிச்சு குருத்தொலைகளை ஆட்டி நாங்க சிரிக்கணும். வெள்ளிக்கிழமையானா நாங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுவோம், அழுக ஆரம்பிச்சிருவோம். புனித வெள்ளிக்கிழமையானா இல்லையா? நீங்க யோசிச்சு பாருங்க, 40 நாள் துக்கத்தை நம்ம அனுசரிக்கிறோம் இல்லையா? இந்த 40 நாள் துக்கத்துக்குள்ள நடுவுல ஒரே ஒரு நாள் மட்டும் வெள்ளையும் சொல்லையுமா போட்டுட்டு குருத்தொலையெல்லாம் புடிச்சிட்டு நம்ம ஏன் சந்தோஷப்பட்டோம் நமக்கு தெரியல. கரெக்டுங்களா? இத அநேக சபைகள் இல்ல, பாரம்பரிய சபைகள் இல்லாம மற்ற சபைகள்ல இந்த குருத்தொலை ஞாயிற்று அவர்கள் கடைபிடிப்பது இல்லை. ஏன் தெரியுங்களா? அதற்கான காரணத்தையும் இந்த குருத்தோலையினுடைய அவசியம் என்னங்கிறதை மாத்திரம் அந்த நாள்ல நம்ம சிந்திக்க இருக்கிறோம். சரிங்களா? அதுக்கு இந்த செய்தியினுடைய முடிவுல நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. இந்த குருத்தோலை ஞாயிற்றை நம்ம அனுசரிக்கலாமா வேண்டாமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சரியா? முடிவு உங்க கையில கொடுத்துட்றேன், செய்தியை மாத்திரம் நான் கொடுத்துட்றேன். சரிங்களா? சரி, நம்ம வாசிக்க கேட்ட பகுதியை நம்ம மீண்டும் ஒரு இடம் வாசிக்கலாம், மற்றொரு பகுதியில வாசிக்கலாம். மார்க்கு நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம். 17 சொன்னா கூட தேடுவீங்க போல இருக்கே, மார்க்ல 16 தான் இருக்குது. மார்க்கு நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். இந்த சம்பவத்துக்கு பிறகு தொடர்ந்து வரிசையா அடுத்தடுத்த சம்பவம் வருது. இந்த புனித வாரம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, இந்த வாரத்திற்கான அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெறுகிறது. அதாவது சரியாக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக முதல்ல இந்த டேர்னிங் பாயிண்ட், இந்த கடைசி தருணங்கள் இருக்குது இல்லைங்களா, அதாவது கிளைமேக்ஸ். இந்த கிளைமேக்ஸ் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா குருத்தோலை ஞாயிறுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆண்டவர் தன்னுடைய வாழ்நாளுடைய இறுதி காலங்களுக்குள்ள, அதாவது அப்படின்னு நம்ம சொல்லிடவே முடியாது, இந்த பூமியில மனுஷனா அவர் பிறந்த பொழுது அவர் தன்னுடைய பிதாவின் சித்தத்தின்படி தன்னை ஒப்பு கொடுப்பதற்கு அந்த கடைசி நிமிட பகுதிகளுக்குள்ளாக ஆண்டவர் என்ன பண்றாரு, துவங்குகிறார். இந்த துவக்கத்தினுடைய முதல் புள்ளி தான் இந்த குருத்தோலை ஞாயிறு. சரிங்களா? இந்த குருத்தோலை ஞாயிறு சம்பவத்துல என்ன நடந்ததுன்னா, வருஷம் ஆண்டவர் எருசலேமுக்கு என்ன பண்ணுவாரு, பஸ்கா பண்டிகையை ஆசரிப்பதற்கு அவருடைய சீஷர்களோடு கூட ஆண்டவர் என்ன பண்றாரு, வருகிறார். இது எல்லா யூதர்களும் உங்களுடைய வாழ்வில அவங்க கடைபிடிக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. ஆண்டவர் சிறு வயதிலிருந்து என்ன பண்றாரு, பஸ்கா பண்டிகைக்காக எருசலேம் நகரத்திற்கு அவர் வருவதை நம்ம பார்க்க முடியும். ஆனா இந்த ஒரு வருடம் மாத்திரம் இந்த குருத்தோலை ஞாயிறு அனுசரிக்கப்படுகிறது. அதாவது அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் கிடையாதுங்க, நாம தான் அதை ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சு குருத்தோலை ஞாயிறுன்னு சொல்றோம். அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, அன்றைக்கு ஜனங்கள் ஆண்டவர் பஸ்கா பண்டிகைக்கு வருவதற்கு முன்பதாக ஒரு சம்பவம் நடக்குது. ஆண்டவரே உணர்ந்து கொள்கிறார், தான் பிதாவினிடத்தில் திரும்பவும் செல்ல வேண்டிய ஒரு மகிமைக்கான நேரம் வந்து விட்டது. இனி நான் என் காரியங்களை நான் என்ன பண்ணி ஆகணும், துரிதமா செயல்படணும்னு சொல்லி அவர் தான் இதை தொடங்கி வைக்கிறாரு. சரிங்களா? இந்த குருத்தோலை இந்த சம்பவத்தை யார் தான் தொடங்கி வைக்கிறா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த குருத்தொலையோட முதல் முக்கியத்துவம் என்னன்னா, இதை இயேசு கிறிஸ்து முன்னின்று ஆண்டவர் என்ன பண்ணாரு, அதை இந்த சம்பவத்தை துவக்குகிறார். என்ன பண்ணாரு, நம்ம லூக்காவின் நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்தோம் இல்லைங்களா, அந்த 29ஆம் வசனத்தை வாசிங்க. பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது தம்முடைய சீஷர்கள் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிராக இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டி இருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். இப்ப ஆண்டவர் தான் இந்த சம்பவத்தை முதல்ல துவங்குகிறார். என்ன சம்பவம், கழுதையின் மேலே அமர்ந்து பவனியாக போக வேண்டிய சம்பவத்தை யார் துவங்குகிறா, இயேசு கிறிஸ்து. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜனங்கள் எல்லாம் ஓடி வந்து அவரை பிடிச்சு ஒரு கழுதை குட்டி மேல உட்கார வச்சு, நீங்க வாங்க எங்க கூட வாங்க எருசலேமுக்குன்னு சொல்லல. யார் தான் முதல்ல இது இனிஷியேட் பண்றா, இயேசு கிறிஸ்து. ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை துவங்குறார் தெரியுங்களா, ஏனெனில் இந்த சம்பவம் நடைபெற வேண்டும் என்பது ஒரு தீர்க்க தரிசனம். இரண்டாவது வாக்கு தத்தம். சொல்லுங்க,
தீர்க்க தரிசனம் முதலாவது. இரண்டாவது வாக்கு தத்தம். இந்த குருத்தோலைகளை பிடித்து ஜனங்கள் நடந்து வர வேண்டும் என்பது ஜனங்களுக்கு தெரியாது, சீஷர்களுக்கு தெரியாது. அவர்கள் பின்னாலே நினைவு கூறுகிறார்கள். ஆனால் இது நிறைவேறி ஆக வேண்டும். கிறிஸ்துவின் வாழ்விலே இது ஒரு அங்கம் என்பதை பிதா முன்குறித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து எதையுமே தாமாக செய்ய மாட்டார். பிதாவின் சித்தம் இல்லாமல் ஒன்றையும் அவர் தாமாக செய்வதில்லை. அப்பனா ஆண்டவர் இந்த தீர்க்க தரிசனமாக வாக்கு தத்தமாக கிறிஸ்துவின் வாழ்க்கை முழுவதையும் நாம பார்க்கிறோம். அப்ப இந்த வாக்கு தத்தம், இந்த தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் எங்க முன்னறிவிச்சாருன்னு கேட்டா அங்க பழைய ஏற்பாடு பகுதிக்கு நம்ம வரணும். இந்த குருத்தோலை ஞாயிறானது இயேசு கிறிஸ்து தான் யூதர்களுக்கு ராஜாவாக இருக்கிறவர், பிறந்தவர், வாழ்ந்து கொண்டு இருப்பவர் என்பதற்கான அடையாளம். இது என்னதுங்க? குருத்தோலைங்கிறது என்னதுங்க? ஒரு அடையாளம். சகரியா தீர்க்கரின் நூல், சகரியா முன்னறிவிக்கிறாரு. சகரியா தீர்க்கரின் நூல் 9ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சியான் குமார்த்தியே நீ மிகவும் களி கூறு, கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும். ஹல்லேலூயா. எதற்காக இயேசுசாமி சிலுவையில் பவனியில வருவதற்கு முன்பதாக, சிலுவையை சுமந்துட்டு அந்த எருசலேம் வீதியில வரக்கு முன்னாடி ஒரு பவனி இருக்குது. அதுதான் என்ன பவனிங்க? இந்த குருத்தோலை ஞாயிறு பவனி. இது ஒரு தீர்க்க தரிசனம். யாரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம்? கிறிஸ்துவை குறித்து, நமக்காக பாடுபட போகிற மேசியாவை குறித்து, இயேசு கிறிஸ்து பிறப்பா என்பதை சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர் பாடுபடுவதற்கு முன்பு இந்த சம்பவம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். சரிங்களா? அதனால இயேசு கிறிஸ்து அதை என்ன பண்றாரு? முன்னெடுத்து அதை நடத்துறாரு. அழகாக அங்க போடப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. முதலாவது என்ன வாசிக்கிறோங்க? சியோன் குமார்த்தியை குறித்து நீ சந்தோஷப்படு, நீ கம்பீரே, இதோ உன் ராஜா உன்னிடத்துல வருகிறார். இயேசு கிறிஸ்துவை எப்படி அடையாளப்படுத்துகிறார் சகரியா? ராஜா. சொல்லுங்க, எப்படி அடையாளப்படுத்துறாரு? ராஜா. நீங்கள ரொம்ப அமைதியா இருக்கிறதுனால எனக்கு பேசவே பயமா இருக்கு. ஏதோ தப்பா சொல்லிட்டு இருக்கோமோன்னு. சத்தமா நீங்க சொன்னீங்கன்னாதான் எனக்கு கொஞ்சம் உற்சாகமாகும். இயேசு கிறிஸ்து எப்படி வருகிறாருங்க? ராஜாவாக வருகிறார். யூதர்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக கிறிஸ்துவை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த குருத்தோலை சம்பவம். இயேசு கிறிஸ்துவ ராஜாவாக்கணும்னு ஏற்கனவே ஜனங்கள் திட்டம் பண்ணி இருந்தாங்க. அதுக்கு பிளான் எல்லாம் பண்ணாங்க. எங்கேயாவது ஞாபகம் இருக்குங்களா? படிச்ச மாதிரி எங்க இயேசுவ ராஜாவாக்கணும்னு ஜனங்கள், நான் வசனத்தை சொல்றேனே, இயேசு கிறிஸ்து சரியான பதில்மா. அதாவது 5 அப்பம் 2 மீனை ஆண்டவர் 5000 பேருக்கு பங்கிட்டு எல்லாரும் புசித்து திருப்தி அடைந்து மீதியான துணிக்கைகள்லாம் எடுத்ததை பார்த்த உடனே இவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? அப்படியே அவர் பிடிச்சிட்டு போய் என்ன பண்ணணும்? ராஜாவாக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? இவர்கள் தங்களை, யோவான் நற்செய்திகள் 6ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், இவர்கள் தங்களை ராஜாவாக பிடித்துக் கொள்ள மனதாய் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து அவர்களை விட்டு விலகி போனார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்கல, நாங்களே அன்னைக்கு உங்களை ராஜாவாக்கி இருப்போம், இப்ப எதுக்கு நீங்க குருத்தோலை பிடிச்சிட்டு வருவதற்கு நீங்க ஏன் இன்னைக்கு தேர்ந்தெடுக்கிறீங்க? அன்னைக்கே நாங்க இதைதான் ஏன் சொன்னோம் அப்படின்னு ஜனங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரலாம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து எந்த மாதிரியான ராஜ்யத்தை அமைக்கக்கூடிய ராஜா என்பதை ஜனங்கள் அறியாதிருந்தார்கள். அவங்களுக்கு என்னங்க வேணும்? இல்ல அவங்களுக்கு இல்ல, நமக்கும் சேர்த்திதான். நமக்கு என்னங்க வேணும்? சோத்த போட்டா யார் வேணாலும் ராஜா, இதை யார் வேணாலும் செய்யலாம், ஒரு கிறிஸ்தவன் செய்யக்கூடாது. சிந்திக்கணும், சுயநலமான தீர்மானங்களை எடுக்கக்கூடாது. எதை செய்தாலும் ஆண்டவர் என்ன சொன்னாருங்க? நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எதுக்காக செய்யணும்னு சொல்லிக்கிறாரு? கர்த்தருக்கென்றே செய்யுங்கள்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த வசனத்தை நீங்க எதை செஞ்சாலும் கர்த்தருக்கென்று செய்யணும்னு என்று நிறைவேற்றுவதற்காக அழைக்கப்பட்ட ஜனங்கள் நாம. இங்க பாருங்க, இந்த ராஜா எப்படி வருகிறார்? தன்னை ராஜாவாக அடையாளப்படுத்துவதற்காக ஆண்டவர் இந்த சம்பவத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார். அன்னைக்கு தேர்ந்தெடுத்து அவங்க சாப்பாட்டுக்காக அந்த ராஜாவை தேர்ந்தெடுக்க துரிதப்படுத்தினார்கள். ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் தெரியுமா? என்னுடைய ராஜ்யம் இப்பூமிக்குரியது அல்ல. பிலாத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னாரு, என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அல்ல. என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியதா இருந்தா என்னுடைய சீடர்கள் நான் கைதாகும்படிக்கு இல்லாதபடிக்கு அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? போராடி இருப்பார்களே. ஆண்டவர் இப்படின்னு சொன்னா கோடிக்கணக்கான தேவதூதர்கள் வந்து அதை தடுத்திருக்க முடியும். ஆனா இந்த ராஜ்யத்துக்காக தேவன் என்ன பண்ணலீங்க? வரல. அப்ப ஏன் இந்த கடைசி நிமிஷத்துல தன்னை ஏன் ராஜாவாக அறிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது என்று சொன்னா, அவர் அடுத்து இம்மிடியட்டா என்ன பண்ண போறாரு? பிதாவின் சித்தத்தின்படி சிலுவைக்குள்ளாக போகிறார்.
அவரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பும்படிக்கு இந்த ஜனங்களுக்கு கடைசியாக ஒரு அடையாளத்தை தேவன் காட்டுகிறாரு. இப்பயாவது மனம் திரும்புங்க. அதுதான் அந்த லூக்காவின் நற்செய்தி 19 இறுதி பகுதியை நம்ம வாசிக்கிறோம். இயேசு நகரத்தை பார்த்து என்ன பண்ணாருங்க? கண்ணீர் விட்டு அழுது. இயேசு கிறிஸ்து எத்தனை தடவை அழுதுருக்காருங்க? இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள் எத்தனை தடவை அழுதாரு? 2 தடவை இல்லைங்களா? முதல்ல லாசருவுக்காக கண்ணீர் விட்டு அழுதார். அதன் பிறகு இந்த நகரத்தை பார்த்து அழுகிறார். இதன் பிறகு கெத்செமனே தோட்டத்துல ஆண்டவர் என்ன பண்றாருங்க? அழுகிறார். அப்படி நமக்கு பதிவு பண்ண சம்பவங்கள் அது இல்லாமலேயும் சிலருடைய துக்கத்தை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணிருக்கலாம்? அழுதுருக்கலாம். நமக்கு பதிவு பண்ண சம்பவங்கள் இந்த 2, 3. சரிங்களா? இயேசு கிறிஸ்து பவனியாக ராஜாவாக வரும் பொழுது அவர் கையில சகல அழுகையும் இருக்கும் பொழுது ஏங்க நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகணும்? ஆண்டவர் நினைச்சா காப்பாத்தலாம் தானே. ஏன் கண்ணீர் விட்டு அழுகணும்? ஏன்னா எல்லா சம்பவங்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற உங்களுக்காக, எனக்காக, உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் நடைபெறுகிறது. இது ஒரு அடையாளம். இயேசு கிறிஸ்து ஒரு ராஜா என்பதை தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டதை நிறைவேறுகிற ஒரு அடையாளம். இப்ப 2வது ஒரு கேள்வி, அந்த சகரியா 9 நம்ம வாசிக்கிறோம். இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும். இப்ப ஆண்டவருடைய குணாதிசயத்தை பாருங்க. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் நீதி உள்ளவரும், ரட்சிக்கிறவரும், தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். இங்க நமக்கு ஒரு கேள்வி வருது. ராஜா இப்படிப்பட்ட ஒரு ராஜாவா இருக்கிறாரு, நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவர். அவர் தான் உண்மையிலேயே சகல ஜனங்களையும் ரட்சிப்பு என்னத்தங்க காப்பாற்றப்படுதல், காப்பாற்றுகிறவர். அப்பேற்பட்ட ராஜா எதுல வரணும்? எதுல வரணும்? ராஜானா எப்படிங்க வரணும்? எதுல வந்தா ஏத்துக்குவாங்க? குதிரையில வந்தாதானே ஏத்துக்குவாங்க. வீரியம்ல ஒரு குதிரையின் மேல ஒரு ராஜா வந்தாதான் அப்படி பாக்குறக்கே ஒரு ராஜா அப்படின்னு நமக்கு ஒரு தோற்றம் வருவோம். அப்படி குப்புற உழுந்து நாம என்ன பண்ணுவோம்? கும்பிடவாது செய்வோம். இந்த ராஜா எப்படி வராரு? கழுதையின் மேலும் வருகிறார். அப்படின்னா நம்ம இந்த கழுதைய சாதாரணமா ஆண்டவர் ஏறி விழுந்த கழுதை சாதாரண கழுதைதான். ஆனா அதுல ஒரு காரியம் இருக்கு. இவர் ராஜான்னு சொன்னதுக்கு அப்புறம் ஏன் கழுதைய அங்க மிங்கிள் பண்ணி ஏன் அங்க சொல்லணும்னா அதுக்கு காரியம் இருக்கு. ஏன் தெரியுங்களா? நம்ம மார்க்ல நம்ம வாசிச்சோம், கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், நம்முடைய பிதாவாகிய தாவீதின் வம்சத்துல வந்தவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் சொல்றாரு. இந்த ராஜா யாருடைய எப்படிப்பட்ட ராஜாங்க? தாவீதின் வம்சத்துல தாவீதனுக்கு மகனாக பிறந்த ஒரு ராஜா. சூடர்களோட சொன்னாங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஏன் அந்த தாவீதின் குமாரன் என்பதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் தெரியுங்களா? ஏன்னா இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சிக்க போகிற மேசியா தாவீதின் சந்ததியில வருவார் என்று எல்லா தீர்க்கதரிசிகளும் முன்னறிவித்தார்கள். அதனால யூதர்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. உதவிக்காக அந்த குருடன் இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடும் போதும் கூட அவருடைய பெயரை சொல்லி கூப்பிடல. இயேசுவே எனக்கு இறங்கும்னு சொல்லி கூப்பிடல. என்ன சொல்லி கூப்பிடுறான்? தாவீதின் குமாரனே, எனக்காக நான் நன்மை செய்யும், நான் பெற்றுக்கொள்ளும்படிக்கு, நான் வாழ்வடையும்படிக்கு வந்த தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். நீர் முன்னறிவிக்கப்பட்டவர், நீர்தான் எங்களை ரட்சிக்க கூடியவர், நீர்தான் காப்பாற்றக்கூடியவர், நீ தாவீதின் வம்சத்துல வருகிற ராஜா என்பதைத்தான் இந்த கூட என்ன பண்றான்? அவன் அறிந்திருந்து அவன் முன்னறிவிக்கிறான். நமக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தாவீதின் குமாரனை ஏன் கழுதையின் மேல கூட்டிட்டு வரணும்? எதற்கு ஒரு சம்பவத்தை நம்ம வாசிக்கலாம். ராஜாக்கள் எடுத்துக்கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 34, 35 வாசிக்கலாம். 1 33 வாசிமா. அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது இந்த பகுதியில 2 வசனத்தை நம்ம உன்னிப்பாக கவனிக்க முடியும். தாவீது ராஜா தன்னுடைய முதிர் வயதுல தன்னுடைய அரியணையில தன்னுடைய சிங்காசனத்துல யார் அடுத்து அமர வைக்கிற, அவருக்கு நிறைய பசங்க இருந்தாங்க சரிங்களா. அடுத்து யாரதான் தேர்ந்தெடுக்கிறாரு? சாலமோன். ஏன் சாலமோனை தேர்ந்தெடுக்கிறாரு? அது ஆண்டவர் அவருக்கு முன்னறிவிச்சாரு. சாலமோன் தான் அவனுடைய அடுத்த வாரிசுன்னு ஆண்டவர் முன்னறிவிக்கிறாரு. அப்ப இந்த சாலமோனை ராஜாவாக தாவீத பிரகடனப்படுத்தணும் சரிங்களா. தன்னுடைய முதிர் வயதுல எனக்கு அப்புறம் இந்த ராஜ்யத்தை இவன் தான் நடத்துவான் அப்படின்னு ஜனங்கள் முன்பதாக பிரகடனப்படுத்தணும். அப்ப பிரகடனப்படுத்துவதற்கு ராஜா என்ன யோசிக்கிறார் தெரியுங்களா? அற்புதமான ஒரு ராஜா தாவீது.
இந்த ராஜாக்கள் பெரும்பாலும் தங்களுக்கு என்று சொந்த குதிரைகளை வைத்திருப்பார்கள். அதற்கு பேரு குதிரைகள், கழுதைகளை வைத்திருப்பாங்க. அந்த கழுதைகளுடைய ஸ்பெஷலான ராஜாக்கள் ஏறுகிற அந்த கழுதையின் பேரு கோவேறு கழுதை. இந்த கழுதைங்க கோவேறு கழுதை. கோனா என்ன அர்த்தங்க? அரசன். சரிங்களா? கோன்னா என்ன அர்த்தங்க? அரசன். கோவேறுனா கோ கூட்டல் ஏறு, அரசன் ஏறும் கழுதை. அதுக்கு பேர் தான் என்னதுங்க? கோவேறு கழுதை. அதுலதான் சாலமோன் என்ன பண்றாரு? அவர் ஏத்துறாரு. நாம நம்ம ஊர்ல பாக்குறோம்ல அந்த கழுதை மாதிரி எல்லாம் இருக்காது. இது என்ன இருக்குங்க? கொஞ்சம் புஷ்டியா, கொஞ்சம் அதாவது கொஞ்சம் மதிப்பு மிக்க ஒரு கழுதையாக அந்த நாட்களிலே அது கருதப்பட்டது. அது ராஜாக்கள் வைத்திருப்பாங்க, முக்கிய பிரகஸ்தர்கள் வச்சிருப்பாங்க. மற்ற மக்களிடத்துல அந்த கோவேறு கழுதைகள் இனம் இருக்காது. சரிங்களா? இந்த ராஜாக்கள் அந்த கழுதையின் மேல விசேஷமாக தாவீது தன்னுடைய கோவேறு கழுதையின் மேல தன் மகனாகிய சாலமோனை ஏற்றி அவனை ராஜாவாக ஆசாரியர்களை வைத்து அபிஷேகம் பண்ணி அவங்க ஜனங்களுக்கு முன்பதாக என்ன பண்றாரு? ஊர்வலமாக பவனியாக கூட்டிட்டு போறாரு. இந்த சம்பவம் தான் அப்படியே இயேசு கிறிஸ்து ஒப்பிடப்பட்டு சகரியா முன்னறிவிக்கிறாரு. உங்களுடைய ராஜா என்ன பண்ணுவாரு? கழுதையின் மேல. ஏன் கழுதையின் மேல? கோவேறு கழுதையாவே இருக்கட்டுங்க, அது கழுதை தானே, அது குதிரை இல்லையில. ஏன் கழுதையின் மேல? நான் தாழ்மையுள்ள ஒரு ராஜாவாக நான் வலம் வருகிறேன் என்பதுக்குத்தான் ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? கழுதையை தெரிந்து கொண்டார். அதுலயும் அழகா போடப்பட்டிருக்கும் அந்த லூக்கா 19 ஒருவனும் ஒரு காலும் ஏறிராத ஒரு கழுதையை நீங்க அங்க காண்பீர்கள். சில பேர் இப்படி சொல்லுவாங்க, கழுதையும் கழுதை குட்டியும் கூட்டிட்டு வந்து பாவங்க குட்டி, அந்த குட்டி மேல எப்படி இயேசுசாமி ஏறி உட்காந்து அது கஷ்டமா இருக்காதா? ஆண்டவருக்கு தெரியாதுக்கலாங்க. இந்த பிறந்த குட்டி மேலேயே ஆண்டவர் ஏற போறாரு. ஒருவரும் ஒரு காலும் எந்த ஒரு இடத்திலும் ஏறுகிறாத பழக்கப்படுத்திராத ஒரு கழுதை தான் ஆண்டவருக்கு தேவை. ஏன்னா அது ராஜா என்று பிரகடனப்படுத்துவதற்காக. அந்த ராஜா தாழ்மை உள்ளவராய், சகரியா என்ன சொல்றாருங்க? தாழ்மை உள்ளவராய். இங்க இயேசு கிறிஸ்துவோட முதல் குணாதிசயம், அதாவது இங்க வெளிப்பட்ட குணாதிசயமாக நம்ம பார்க்கிறோம். நம்முடைய ராஜா எப்படிப்பட்டவருங்க? தாழ்மை உள்ளவர். அவரே தாழ்மை உள்ளவர் என்று சொன்னா அவருடைய பிள்ளைகளாகிய நாம எவ்வளவு தாழ்மையுள்ளவரா இருக்கணும். ஒரு கிறிஸ்தவனுக்கு சரியான அடையாளம் தெரியுங்களா? மனத்தாழ்மை. மனத்தாழ்மை. நீங்க எங்கேயும் போய் எனக்குள்ள எவ்வளவு விசுவாசம் இருக்குதுன்னு சொல்லி யாருக்கிட்டையும் போய் இருதயத்தை பிளந்தெல்லாம் காட்ட முடியாது. அதை செயல்களை நீங்க காட்டிட முடியும். எப்படிங்க? மனத்தாழ்மையின் மூலமாக. அது முகத்திலேயே தெரியுங்க, அது நடக்கிற நடவடிக்கையிலேயே தெரிஞ்சிடும். ஒருத்தருக்குள்ள மனத்தாழ்மை இருக்குதா இல்ல வீண் பெருமை இருக்குதா அப்படிங்கிறதா அவங்களோட பழகும் போதே நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு 4 செகண்ட் அவங்களோட பழகும் போதே, பேசும் போதே நம்மளால கண்டுபிடிச்ச முடியும். இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு அழைக்கப்பட்டவர்களுடைய முதல் அடையாளம் மனத்தாழ்மை. அதை காண்பிக்கக்கூடிய ஒரு ராஜா. அப்ப இந்த குருத்தோலை சம்பவம் எதற்காக இங்க நம்ம ஏன் அனுசரிக்கிறோம்னு சொன்னா, அந்த குருத்தோலை சம்பவமானது ஒரு அடையாளம். இயேசு கிறிஸ்து ராஜாவாக பவனி வந்தார் என்பதற்கு ஒரு அடையாளம். ஆனா இதுல ஒரு பிராக்டிக்கல் சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்னா, ஆண்டவர் ராஜா என்பதை விசுவாசிக்கிறதுனால நம்ம வந்திருக்கோமா இன்னைக்கு? இல்ல. நாம ஆண்டவரை எப்படி பாக்குறோம்? ரட்சகரா பாக்குறோம். அப்ப இந்த அடையாளம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? யூதர்களுக்கு அந்த நாள்ல கொடுக்கப்பட்டது. நமக்கு நம்ம கொடுக்கப்படல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் ராஜா என்பதை யூதர்கள், இஸ்ரவேலர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து அடையாளத்தை, அந்த தீர்க்க தரிசனத்தை, வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுகிறார். சரிங்களா? அது அவங்களுக்கு, நமக்கு இல்ல. நமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது என்னங்க? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பாடு, மரணம், சிலுவையின் மூலமாக உயிர்த்தெழுதல பங்கடைகிற பாக்கியம் நமக்கு இருக்கு. நாம இதை ஃபாலோ பண்ணணும் உண்மையிலேயே அவசியமே கிடையாது. சரிங்களா? அப்ப ஏன் நம்ம வரோம்? திருச்சபை சொன்னதுனால நம்ம வந்துட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு இங்க ஒரு சர்ச் இருக்குதுன்னு ஒரு சாட்சியை ஏற்படுத்துது, அவ்வளவுதான். ஆனா உண்மையான அடையாளம் என்னன்னா, நான் போய் இந்த உலகத்துல வாழுகிற வாழ்க்கை தான் அடையாளம். சரிங்களா? இந்த குருத்தோலை என்பது நிச்சயமாக ஒரு அடையாளத்திற்காக யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இந்த அடையாளத்தை கொடுக்கல. சபை எப்படி இருக்கணுங்க? சாட்சியா இருக்கணும். அதுதான் உண்மையான அடையாளம். அதுதான் இந்த குருத்தோலையுடைய உண்மையான நோக்கம். இது மகிழ்ச்சியின் அடையாளம். இந்த அடையாளம்ங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அந்த நாட்கள்ல ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு போருக்கு, யுத்தத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க? குதிரைகள்ல போவாங்க. கழுதையோட வேகம் கம்மி இல்லையா? அப்ப போகும்போது எதுல போகணுங்க? குதிரைகள்ல போகணும். பழக்கப்படுத்தப்பட்ட வீரியம் உள்ள ஒரு குதிரைகளின் மேல யுத்தத்துக்கு போவாங்க. யுத்தம் முடிந்து திரும்பி வரும்போது, வெற்றியின் மகிழ்ச்சியை கொண்டாடும் போது இந்த கோவேறு கழுதைகளும் அதுக்குள்ள வரும். பவனி வரும்போது அந்த வெற்றியின் ஆர்ப்பரிப்பை சொல்லுவதற்கு கழுதையின் மேல ஊர்வல வருவாங்க. சரிங்களா? நம்ம ராஜாவும் இதை நமக்கு அடையாளமா வச்சிருக்கிறாரு. நற்செய்தி பகுதியில நம்ம பார்க்கிற ராஜா எதன் மேல வராரு? கழுதையின் மேல. சாந்த குணம் உள்ளவராய், கழுதையின் மேலும், கழுதையாகிய மரியின் குட்டியின் மேலும் வராரு. சாந்த குணம் உள்ளவரா வராரு.
எது தெரியுங்களா? உங்களை என்னையும் மீட்டுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆனா ஒரு நாள் ஆண்டவர் எப்படி வருவார் தெரியுங்களா? வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம பார்க்கிற இதே ராஜா, இதே நம்முடைய ரட்சகர் ஒரு நாள் எப்படி வருவாரு? வெள்ளை குதிரையின் மேல ஆண்டவர் வருவார். எதற்காக அப்ப வராரு? யுத்தம் பண்ணும்படி வராரு. அப்ப உண்மையிலேயே ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நம்முடைய ராஜா. இது நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. மெய்யான ஒரு ராஜா, நாம எந்த ஒரு பழுதும் இல்லாத ஒரு ராஜா, அவரை மாத்திரம் அண்டிக் கொள்வதற்கு சரியான உகந்த ஒரு ராஜா. ராஜானா எங்க இருக்கணும்னா ராஜ அரண்மனையில இருப்பாங்க. அவங்கள போய் நம்ம ஒரு சாதாரண குடிமக்கள் உடனடியா போய் சந்திக்க முடியுங்களா? முடியாது இல்லைங்களா? உடனடியா போய் யாரும் என்ன பண்ண முடியாது. ஒரு மனு கொடுக்கணும், ஒரு விண்ணப்பத்தை கொடுக்கணும், ஒரு பஞ்சாயத்து ஒரு வழக்கம் சொல்லணும், முடியாது. நம்ம காத்து இருக்கணும். ஆனா இந்த ராஜா எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? நம்மளை பாதுகாப்பதற்காக அந்த பரலோகத்தை, அந்த வாசஸ்தலத்தை, அந்த மகிமையான ஸ்தலத்தை எல்லாவற்றையும் விட்டு விட்டு பிலிப்பியர் 2 நம்ம வாசிக்கிறோம், அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல் ஆகி உங்களோடு என்னோடு மாம்சத்தோடு ரத்தத்தோடு கலந்து நமக்குள்ளாக வசம் பண்ணுகிறார். எவ்வளவு பெரிய ஒரு ராஜா. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு ராஜா. இந்த ராஜா எங்கேயோ நின்று அதிகாரத்தை காண்பிக்கிற ஒரு ராஜா இல்ல, தாழ்மையை காண்பிக்கக்கூடிய ஒரு ராஜா. உனக்காக எனக்காக மரித்து அவர் உயிர் தெழுந்து நம்மோடு கூட வாழும்படியாக, அவர் இருக்கிற ஸ்தானத்துல நம்மை கொண்டு போய் சேர்க்கும்படியாக பாடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு ராஜா. அனுதினமும் நமக்காக பிரயாசப்படுகிற ஒரு ராஜா. இதை நம்ம உணர்ந்திருக்கிறோமா? யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கை நம்ம உணர்ந்திருக்கிறோமா? அனுதினமும் கிறிஸ்து என்ன பண்றாரு? எனக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். எப்படி பேசுறாருங்க? இந்த மரம் இந்த தடவையும் இருக்கட்டும், இந்த வருஷமும் இருக்கட்டும், இதை சுற்றில நான் என்ன பண்ணுவேன்? கொத்தி எரு போடுவேன், அத களைகளை பிடுங்குவேன், நான் சுத்தம் பண்ணுவேன். ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவர் நமக்கு அனுக்கிரமா கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. ஏன் தெரியுங்களா? நம்ம கனி கொடுக்கணும். நம்ம கனி கொடு. காலையில தான் நாங்க சொல்லிட்டு இருந்தோம், நம்ம மாமரம் சூப்பரா இந்த வருஷம் கனி கொடுத்துருக்கு. அடுப்பற்பாளைய சபை மக்களும் இந்த மாதிரி கனி கொடுக்கணும்னு சொல்லி அந்த மாமரம் நம்மளுக்கு சாட்சியாக நின்று இருக்குது. பாத்தியா எத்தனை கனி, பாத்தியா? நீ அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம போகும்போதெல்லாம் மாமரத்தை பார்க்கும் போது எந்த பழத்தை அடிக்கலான்னு யோசிக்காதீங்க, எந்த பழம் மாதிரி நான் கனியோட கொடுக்கணும் அப்படின்னு யோசிங்க. அதுக்குதான் அது சாட்சியா ஆண்டர் கொடுத்துருக்கிறாரு. உள்ளதாட்டா ஒண்ணு இல்ல, வெளியாவது இத்தனை கனி இருக்கட்டும் ஆண்டர் என்ன பண்ணிருக்கிறாரு. ஒரு வேலை கொடுத்துருக்கிறாரா நமக்கு தெரியல. நம்மள யாருக்கு சாட்சிகள்? கிறிஸ்துவுக்கு சாட்சிகள். கிறிஸ்து இந்த சிலுவை சுமப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் வந்த இந்த பவனி அவரை பெருமைப்படுத்துவதற்காக ஆண்டவர் வரவே இல்லைங்க. தன்னை மகிமைப்படுத்தணும், எல்லாரும் என்னை புகழணுங்கிறதுக்காக ஆண்டவர் வரல. அதை செய்யணும்னு ஆண்டவர் யோவான் 6 சம்பவத்திலேயே அவர் செய்திருக்கலாம் அல்லவா? ஆண்டவர் எதுக்காக செஞ்சாருங்க? இன்னும் கொஞ்ச நேரம் தான், உனக்கு கிடைக்கப்பட்ட இந்த நாளில் ஆகிடும், நீ என்ன பண்ணு? கர்த்தருக்கு ஏற்றவைகளை சிந்தி நீ மனம் திரும்பு. ஆண்டவர் இந்த அடையாளங்களை எதற்காக ஏற்படுத்துறாரு தெரியுங்களா? நம்ம உறுதியாய் ஆண்டவரை பற்றி கொண்டு விசுவாசிக்கும்படி இந்த குருத்தோலை ஆண்டவர் என்ன பண்ணாரு? அடையாளங்களா ஏற்படுத்தினாரு. எப்பொழுதுமே புரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில அடையாளங்கள் ரொம்ப முக்கியம், சாட்சிகள் ரொம்ப முக்கியம். நம்மை பற்றின சாட்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் அதை கெடுத்து போடுகிறோம் என்று சொன்னா நம்ம கிறிஸ்துவுக்கு உள்ள வாசனையை நம்ம கெடுத்து போடுகிறோம் என்ற அர்த்தம். ஒருவன் அவன் சரீரத்தை கெடுத்தால், அந்த ஆலயத்தை கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுப்பார்னு வசனம் இருக்கு. ஒருத்தன் எதை கெடுக்கிறான்? தன்னுடைய சாட்சியை கெடுத்தா கர்த்தர் அவனை கெடுப்பார். அதை கெடுக்காம இருக்கணும்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? அடையாளங்களை கொடுப்பாரு. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி, அது என்னதுங்க? ஒரு அடையாளம். ரட்சகர் பிறந்ததற்கான ஒரு அடையாளம். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நடைபெற்ற அத்தனை சம்பவங்களுமே அடையாளங்கள். எதற்காக அடையாளம்? ஏன் ஆண்டவர் இந்த அடையாளங்களை ஏற்படுத்தி வைக்கிறார்? வாழ்நாள் முழுவதும் அதை நாம் என்ன பண்ணுவோம்? ஃபாலோ பண்ணுவோம். அதை நினைக்கும் போதெல்லாம் நமக்குள்ள அந்த நினைவுகள் திரும்பவும் வரும். என் காலில் வந்து பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் நினைக்கிறேன், என்னுடைய காலில் வலதுகள்ல பாதத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா இவ்வளவு பெரிய தழும்பு இருக்குது. இது ஒரு அடையாளம் தான். நமக்கு நிறைய வீரத்தழும்புகள் இருக்கும் இல்லைங்களா? சின்ன வயசுல இருந்து ஓடி ஆடி விளையாண்டு அதெல்லாம் நமக்கு ஒரு அடையாளம். எதுக்கு அடையாளம்? ஒரு தடவை மரத்துல இருந்து விழுந்த இந்த ஆட்சி, இனிமேல் இது வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். ஆண்டவர் போட்டு விடுறாரு. காயினுடைய நெற்றியில ஆண்டவர் போட்டு விட்டாரு பாத்தீங்கன்னா ஒரு அடையாளத்தை. அந்த மாதிரி எனக்கு காலில் ஒரு அடையாளத்தை போட்டிருக்காரு. எதுக்கு தெரியுங்களா? அந்த சம்பவம் நடக்கும்போது எங்க அம்மாச்சி வீட்டுல நாங்க இருந்தோம். சின்ன பிள்ளைங்கதான், இல்ல ரொம்ப சின்ன பிள்ளைங்கதான். நானும் என் தங்கச்சிங்க எங்க அக்கா எல்லாரும் மேல ஏறி, அப்ப படியே இல்லை, என்னத்தையோ ஓட்டு மேல அது மேல இது மேல காலை வச்சு மேல ஏறி விளையாடிட்டு இருந்தோம். எங்க அம்மாச்சி வர்றாங்கன்னு ஒரு சத்தம் தெரிஞ்சது தூரத்துல. எங்க அம்மாச்சினே எல்லாருமே நடுவோம். அங்க தூரத்துல வர்றாங்கன்னு தெரிஞ்சோடனே தப்பு தப்பு இவங்களா குதிச்சுட்டாங்க. என்னால குதிக்க தெரியாம குதிச்சு அங்க இருந்த கம்பியில கிழிச்சு வந்த அடையாளம் தான். நான் இப்பவும் அதை பெருமையா சொல்லிக்குவேன். என்ன வீரத்தழும்பு தெரியுங்களா? நான் கீழ்ப்படியாம சுத்திட்டு இருந்ததுக்கான ஒரு அடையாளம்.
சின்ன வயசுல விளையாட்டா செய்யறதுதான் இல்லைங்களா? இந்த அடையாளத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த சம்பவம் இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்குது. அது ஒரு 6th 7th நான் படிப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சம்பவத்துல அந்த வருஷத்துல என்னென்னலாம் நடந்ததுன்னு எனக்கு எல்லாம் ஞாபகம் இல்ல. ஆனா இந்த ஒரு அடையாளத்தினால எனக்கு அந்த சம்பவம் இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்குது. அப்போ அடையாளம் என்னதுங்க? ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? அப்ப இந்த குருத்தோலை கூட ஏன் ஆண்டவர் இவ்வளவு பக்காவா இதெல்லாம் யூதர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு? அவங்க நினைவு கூறணும். இவர் தான் ராஜா என்பதை அவங்க என்ன பண்ணணும்? ஜனங்கள் நினைவு கூறணும். அவங்க மனம் திரும்பணும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். ஆனாலும் ஜனங்கள் என்ன பண்ணலீங்க? அப்பவும் அவரை ஏற்றுக்கொள்ளல. அவரை அவமானப்படுத்தினாங்க, அவரை தள்ளி விட்டார்கள், அவரை சிலுவைக்கு நேராக அறிந்தார்கள். அதை கூட பரவாயில்ல, தங்கள் வாயால தாங்களே சாட்சி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இந்த ரத்த பலி, அதுலயும் சொல்லாம அந்த வார்த்தை அங்க இருக்குது, சொல்லக்கூடாது. இவனுடைய ரத்த பலி யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ. நான் பல தடவை யோசிப்பேன். அதாவது ரோம போர்ச்சியவர்கள் ஆண்டவரை சிலுவையில் அறையும் போது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை அது, தண்டனையே நிறைவேற்றணும். அவங்க என்ன பண்ணாங்க? ஆணி அடிச்சாங்க, சவுக்கால் அடிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையில, அவங்களா யூதர்கள், யூத போர்ச்சவர்கள் தானே அவங்களுக்கு பெரும்பாலும் இருந்திருப்பாங்க. பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையில இயேசு கிறிஸ்துவ நிற்கும் போது அவர் விசாரணை பண்றாங்க. அப்ப ஆண்டவர் பதில் சொல்றாரு. பிரதான ஆசிரியர் கேட்கிற கேள்விக்கு ஆண்டவர் பதில் சொல்லும் போது பக்கத்துல இருந்தவன் என்ன தெரியுமா பண்ணா? ஓங்கி ஆண்டவர் கன்னத்துல என்ன பண்ணாருங்க? அரைஞ்சான். எனக்கு அது சிலுவையில் அடிச்சதை விட என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தனிப்பட்ட விதத்துல எனக்கு அது ரொம்ப பெரிய அவமானமா தெரியும். யாரையுமே என்ன பண்ணக்கூடாதுங்க, கன்னத்துல அரைகிறதுங்கிறது, சின்ன பிள்ளைகளை அடிச்சு நம்ம திருத்துறதுங்கிறது வேற. ஆனா ஒரு வயதுக்கு வந்த பிள்ளைகளையே இருக்கட்டுமே, ஒரு 15 வயசுக்கு மேற்பட்டவங்க யாராங்கன்னா இருக்கட்டும், ஆண் பெண், அவங்கள கன்னத்துல அரைகிறதுங்கிறது உச்சகட்ட ஒரு அவமானம். சரிங்களா? உச்சகட்ட ஒரு அவமானம். இயேசு கிறிஸ்து ஒரு ஆண், அது ஒரு யூத ஆண். நீங்க நினைச்சு பாருங்க, அவர் கன்னத்துல ஒருத்தன் அரைகிறான்னா அது எவ்வளவு பெரிய அவமானங்க. அரைஞ்சவன் அவனுக்கு தெரியாது, இது நம்மையே உண்டாக்கின, இவர் தான் நம்மையே உண்டாக்குனாரு, தாயின் கருவில் என்னை தெரிந்து கொண்ட என் தேவன் என்பது அவனுக்கு தெரியாது. ஆனா அவர் சின்ன பிள்ளை மாதிரி ஒண்ணுமே சொல்லாம, இப்ப நீ என்னை ஏன் அரைஞ்ச அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. எனக்கு அந்த சம்பவம் மட்டும் என் இருதயத்தை ரொம்ப பாதிக்கும். ஆண்டவரை ஒருத்தன் அரைஞ்சானே, அவன் இந்நேரம் மன திரும்பினானா அதுக்கப்புறம்னு தெரியல. அவன் ஒருவேளை நரகத்தில் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், தெரியல நமக்கு. இருந்தான்னா அவன் மனம் திரும்பி இருக்கணும்னு நம்ம வேண்டிக்கலாம். அவன் எவ்வளவு வேதனைப்படுவான். யாரு நம்ம அரைஞ்சிட்டோம்? நம்மை உண்டாக்கின, நம்மை பாதுகாக்கிற, நம்மை வழி நடத்துகிற நம்முடைய கர்த்தரையெல்லாம் நாம் அரைஞ்சிருக்கிறோம். எவ்வளவு பெரிய தண்டனை யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய பழி அவனுக்கு. அவன் யாருன்னு தெரியல, அவன் பேர் கூட இல்லை. ஆனா அந்த சம்பவம் என்னை ரொம்ப பாதிக்கும். இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு இடத்துலையும் நம்மை நினைவு கூர்ந்தார். பிரியமானவர்களே, இந்த பவனி போகும்போதும் வரும்போது மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு சம்பவத்திலையும் ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? நினைவு கூர்ந்தார். இந்த அடையாளங்க நம்ம வாழ்க்கையிலேயே ஏற்படணும். ஆண்டவர் வேதத்தை எப்படி எழுதி வச்சிருக்கிறார் தெரியுங்களா? அடையாளங்களாக மாற்றி வைத்திருக்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் நினைத்தாருன்னா இந்த உலகத்துல சர்வ சிருஷ்டியும் எப்படி வேணாலும் தன்னுடைய கரங்களால உருவாக்க முடியும். ஆனா ஆண்டவர் எப்படி உருவாக்குனாருங்க? எப்படி உருவாக்குனாரு? வாயின் வார்த்தைகளை கொண்டு. உலகம் உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாக கடவுது, இல்லைங்களா? ஏன் வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் உருவாக்குறாரு? ஏன்னா அது எதற்கான அடையாளம் தெரியுமா? அவர் வார்த்தையான தேவன் என்பதற்கான ஒரு அடையாளம். இந்த குருத்தோலை எப்படி ஒரு அடையாளமோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில சாட்சி உண்டு பண்ணும்படி கர்த்தர் வேதாகம் முழுவதும் அடையாளங்களை வச்சிருக்கிறாரு. தேவன் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்பதற்கு இந்த உலகமே ஒரு சாட்சி. இந்த உலகம் சாட்சி ஆகணும்னா அது அடையாளமா அங்க வந்து நின்றுட்டு இருக்குது. தேவனால வார்த்தையை கொண்டு உலகத்தையே சிருஷ்டிக்க முடியும்னு சொன்னா என்னுடைய ஆத்துமாவை என்ன பண்ண முடியும்? சிருஷ்டிக்க முடியும். ஆத்துமாவில் இருக்கிற அந்த பாவ நோயை ஆண்டவரால் என்ன பண்ண முடியும்? அவருடைய வார்த்தைகளால சுகப்படுத்த முடியும். அவர் வார்த்தையான ஒரு தெய்வம். இதற்கு அடையாளமா தான் தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு? உலகத்தையே வார்த்தையை கொண்டு படைச்சிருக்கிறார். அவர் நினைச்சா எப்படி வேணாலும் படைச்சிருக்கலாம். ஒரு சின்ன பையன், குட்டி பையன் தாவீது, அவன் வந்து நிக்கிறான். எப்பேற்பட்ட ஆளுக்கு முன்னாடி நிக்கிறாங்க? 9 அங்குலம் அவன், இல்லைங்களா? ஐ மீன் 9 அடி, 6 அங்குலம், 9 அடியில நிக்கிறான் ஒரு மனுஷன். அவனுடைய வெண்கல கேடகம், அவனுடைய கவசம், அவனுடைய ஈட்டி எல்லாம் பார்க்கும் போது வடு பயங்கரமா இருக்குது. அவனுடைய ஈட்டி இருக்குது பாத்தீங்களா? அது உழவனுடைய படைச்சாலை போல இருக்குது. அந்த ஈட்டியோட தாங்களோட அந்த நுனி இருக்குது பாத்தீங்களா? அது 7 கிலோ இரும்பு. யோசிச்சு பாருங்க, 7 கிலோ இரும்பு. அவன் போட்டிருந்த அந்த வெண்கல சீரா மட்டும் 5000 சேக்கல் நிறைந்து போட்டிருக்குது. அப்படின்னா எவ்வளவு தெரியுங்களா? 57 கிலோ. 57 கிலோ வெண்கலத்தை அவன் என்ன பண்ணிக்கிறான்? போர் கவசமா போட்டிருக்கிறான். இது போக தலையில அவன் அந்த நெத்தியில மட்டும் அவன் போடலைங்க. அவன் போடல, ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? போட்டாரு, இல்லையா?
தலையில சீரா எல்லாமே வெண்கலம், காலணி எல்லாம் போட்டிருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, 5 கிலோ கோதுமையை நகர்த்த முடியல, இடுப்பு பிடிச்சிக்குது. யோசிச்சு பாருங்க, 57 கிலோ வெயிட்ட அவன் சும்மா போர்க்கவசமா போட்டு வந்து நிக்கிறான்னா அவன் எவ்வளவு ஒரு புச்சப்பல பராக்கிரமசாலி அவன் இருந்திருப்பான். அவ்வளவு மாம்சம் மலை மாதிரி நின்று இருக்கிறான். ராஜாவே தெரிச்சு ஓடிட்டு இருக்கிறாரு. அங்க இருக்கிற யுத்த வீரர்கள் எல்லாம் தெரிச்சு ஓடிட்டு இருக்கிறாங்க. ஆனா அங்க ஒரு சின்ன பையன் எதுல வந்து நின்னா? விசுவாசத்துல வந்து நின்னான். எதுல நின்னானுங்க? விசுவாசத்துல. அவன் 5 கூழாங்கல்ல எடுத்துட்டு வரும்போது நமக்கே அந்த சீனை கற்பனை பண்ணி பார்த்தா சிரிப்பாதான் இருக்குன்னா, அது கோலியாத்துக்கு எப்படி சிரிப்பா இருந்திருக்கும்? ஏன்டா நான் நாயா? அவன் அப்படிதான் கேட்கிறான், நான் நாயா நீ கல்ல வச்சு அடிக்கிறதுக்கு? உன் மாம்சத்தை பிச்சு வீச போறேன்னு கோலியாத்து சொல்ற. அந்த கோலியாத்தை பார்த்து பயப்படாம தாவீது நின்னாருங்கிறதுக்காகவே நான் தாவீது கல்ல விழுந்து கும்பிடுவேன். என்ன மனுஷிய நீ! நான்லாம் அந்த கோலியாத்து அந்த மலையில தெரிஞ்சாலே நீ இங்க ஓடி இருந்திருப்பேன். யோசிச்சு பாருங்க, இவ்வளவு பெரிய மாம்ச மலைய மனசுல இருக்கிற விசுவாசத்தை வச்சு எதிர்க்க முடியும்? ஒரு பெரிய மலைய, ஒரு பெரிய மனுஷனை உலகமெல்லாம் மாம்சமா பார்த்துட்டு இருக்கிற மாம்சம் தான் ஜெயிக்கணும் உலகம் சொல்லும். இப்ப தாவீதும் கோலியாத்தும் இங்க நிக்கிறாங்க. யார் ஜெயிப்பாங்கன்னு கேட்டா யார் சொல்லுவா? யார் சொல்லுவீங்க? கோலியாத்து தான் சொல்லுவோம். குழந்தை முதற்கொண்டு யாரதான் சொல்லும்? கோலியாத்தை தான் சொல்லும். ஏன்? உலகத்துக்கு தெரியும் மாம்சம் தான் ஜெயிக்கணும் உலகம் நம்பிட்டு இருக்குது. ஆனா விசுவாசம் தான் ஜெயிக்குங்கிறதுக்கு தாவீது அடையாளம். அல்லேலூயா. யாரு ஜெயிக்க முடியுங்க? விசுவாசம் தான் ஜெயிக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற அந்த மாம்சம் மலைய தகர்த்து போடுவதற்கு ஒரு சின்ன பையனோட கையும் அவன் கையில் இருக்கிற ஒரு கல்லும் அவன் இருதயத்துல வச்சிருந்த அந்த மலை போல விசுவாசமும் போதும் என்று சொன்னா, என்னுடைய பாவங்களுக்கு எதிராக என்னால போராட முடியும். இந்த உலகமே கெட்டு போனாலும் அதற்கு மத்தியில விசுவாசத்துல வாழ முடியும் என்பதற்கு தாவீது ஒரு அடையாளம், நோவா ஒரு அடையாளம். எல்லாரும் சொல்லுவாங்க, ஏங்க எல்லாம் உலகமே அப்படித்தான் இருக்கு, நான் மட்டும் யோக்கியமா வந்து என்ன பண்ண போறேன்? என்ன பண்ண போற? அப்படிலாம் வாழ முடியாது அப்படிமா. ஏன் வாழ முடியாது? உலகமே கெட்டு போயிருந்தப்ப கூட நோவா என்ன பண்ணாரு? தனி மனுஷனா நின்னாரு. தன்னை சுற்றிலும் அத்தனை சோதனைகளும் அடிமைத்தனங்களும் தன்னை வாசையா அழைக்கிற பாவமும் இருக்கும் போது யோசேப்பு என்ன பண்ணாங்க? அடிமை ஸ்தானத்துல இருந்த போது கூட விட்டுட்டு ஓடி போனாரு. இவங்கெல்லாம் அடையாளங்கள். நம்மால பரிசுத்தமா வாழ முடியும் என்பதற்கான அடையாளங்கள். யாரும் போய் இயேசு கிறிஸ்து முன்னாடி நாளைக்கு நியாயத்திற்குள்ள சாட்சியே சொல்ல முடியாது. ஆண்டவரே நான் முயற்சி பண்ண, ஆண்டவரே என்னால முடியல அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. யாருமே சொல்ல முடியாது. உனக்கு முன்னாடி இத்தனை அடையாளங்களை வச்சிருக்கேன். எத்தனை அடையாளங்கள்? எபிரேயர் 12:1 பார்க்கிறோம். மேகம் போன்ற இவ்வளவு திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க. எவ்வளவு திரளான சாட்சிகள்! அவங்க விசுவாச பட்டியலையே பார்க்கிறோம், அத்தானா பார்க்கிறோம். நம்ம இவ்வளவு சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை நெருக்கி தள்ளுகிற பாவத்தையும் நாம் உதறிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோட நம்முடைய ஓட்டத்துல ஓடக்கடவோம். இங்க நாம யாரையும் வின் பண்ணுவதற்காக நம்ம பிறக்கவே இல்லை. உன்னோட நான் வேகமா ஓடுறேன், என்னோட நீ வேகமா ஓடுன்னு சொல்றதுக்காக நம்ம பிறக்கல. அவருக்கு நியமித்த ஓட்டத்துல பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்ம என்ன பண்ணணுங்க? ஓடணும். அது என்ன பந்தய பொருள்? ஆண்டவரோடு கூட வாழுகிற அந்த நித்தியமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு நம்மை அழைத்து கொண்டு போவதற்கு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தின ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த குருத்தோலை. சரிங்களா? இந்த குருத்தோலைய நம்ம திருச்சபை எதிர்த்து நின்று நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒண்ணு செய்யலாம். செய்யறத உண்மையான மனத்தாழ்மையோடு பிரயோஜனம் உள்ள ஒரு பவனியாக நம்ம போகும்போதே அங்க வீதியில எங்கெல்லாம் போனோமோ அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணி உண்மையான மனத்தாழ்மையோடு நம்ம இதை செய்தா இது பிரயோஜனம். மற்றபடி இது செஞ்சாகணுங்கிற எந்த கட்டாயமும் இல்லை. இது என்னுடைய ஒப்பீனியன். சரிங்களா? உங்களை நீங்க இந்த குருத்தோலையை அனுசரிக்கலாமா வேண்டாமான்னு நம்ம அப்படி பார்த்தா நம்ம கிறிஸ்துமஸ் தான் கொண்டாடக்கூடாது, ஈஸ்டர் தான் கொண்டாடக்கூடாது, இல்லைங்களா? அவை எல்லாமே என்னவா எடுத்துக்கிறது? ஒரு அடையாளங்கள், அவ்வளவுதான். சரிங்களா? இந்த அடையாளங்கள்லாம் தேவன் எதற்காக கொடுத்தாரு? நம்ம சாட்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு அடையாளம். நாமளே பாருங்களேன், இந்த குருத்தோலை கையில கொடுத்தா இம்மிடியட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? சிலுவை செஞ்சிருவோம். சிலுவை செஞ்சிருவோம். ஏன் இந்த ஓலையாவே வச்சுக்க முடியுமா? இல்ல, இம்மிடியட்டா அது சிலுவை செஞ்சு பார்த்தாதான் ஒரு அழகு. இது எந்த பழக்கம் தெரியுங்களா? யூதர்கள் அன்னைக்கு பண்ணதுதான். அப்படியே ஓசனான்னு பாடிட்டு கொண்டே அவர் எங்க பண்ணிட்டாங்க? நேரா கொண்டு போய் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க இல்லையா? அதைத்தான் நாமளும் பண்ணிட்டு இருக்கோம். ஓசனான்னு பாடிட்டு அப்படியே சிலுவை செஞ்சிருவோம். சும்மா விளையாட்டுக்காக நான் சொல்றேன். இது நம்மை பரிசுத்தப்படுத்தாது, ஆனா இது நம்மை நினைவூட்டும். புரியுதுங்களா? இது நினைவூட்டும். கிறிஸ்து எனக்காக என்ன பண்ணாரு? அந்த எருசலேம் பவனியில அந்த பவனியில ராஜாவாக அந்த கழுதை குட்டியின் மேல அவர் ஏறி வரும்பொழுதெல்லாம் உங்களையும் என்னையும் அவர் என்ன பண்ணாரு? இருதயத்துல நினைத்திருந்தாரு. என் பிள்ளை ரட்சிக்கப்படணும்,
என் பிள்ளை ரட்சிக்கப்படணும். ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு. சரிங்களா? மழையோ குன்றோ இல்ல புயல் காற்றோ வெள்ளமோ இதெல்லாம் இல்ல. சரிங்களா? உலகத்துல அப்படியே ஒரு ஒரு உலகத்திலேயே மகா அழகியான ஒரு பொண்ணை பார்க்கும்போது ஆச்சரியமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு சம்பவத்தை ஒரு விஷயத்த பார்த்தா எனக்கு அவ்வளவு ஆச்சரியமா இருக்கும். என்ன தெரியுங்களா? மரித்து உயிர் தெழுந்து நமக்காக வாழ்ந்து கொண்டு நம்மை ஒவ்வொரு நாளும் நம்ம இருதயத்துல பேசி வசனத்தை கொடுத்து நம்மை ஊக்குவித்து எப்படியாவது என் பிள்ளைய உருவாக்கிடணும்னு ஆண்டவர் போராடி கொண்டு இருக்க, அத சட்டையே பண்ணாம ஒரு கிறிஸ்தவன் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா? இத பார்க்க எனக்கு மகா ஆச்சரியமா இருக்கு. எப்படி ஆண்டவர் தெரிஞ்சுக்க முடியாம போகுது? எனக்கு அது புரியவே இல்லை. எப்படி ஆண்டவர் 2ஆம் பட்சம் ஆகிறாரு வாழ்க்கையிலன்னு எனக்கு புரியவே இல்லை. அப்கோர்ஸ் வி ஹாவ் ஆன்சர். நமக்கு தெரியும் நமக்கு எதிரான சத்தர் இருக்கிறான், அவன் என்ன பண்ணுவான், நம்ம பரிசுத்துல வளர விடாதபடிக்கு நம்ம நாள்தோறும் அவன் தடை செய்வான், போராடுவான், எல்லாமே இருக்கு. அதை நான் ஒத்துக்கிறேன், இல்லை நான் சொல்லல. ஆனா அதே விதத்துலதான் பசுத்தவான்களுடைய லிஸ்ட் இருக்குது. பாடுகளுக்கு மத்தியிலும் தேவனை தேடின உண்மையாய் பற்றி கொண்ட தேவ மனிதர்களுடைய சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்குது, சாட்சியா இருக்குது. அப்போஸ்தலருடைய வாழ்க்கை சாட்சியா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. மறுதளித்து போனவர்கள் எல்லாம் மறுவாழ்வு பெற்ற கதையெல்லாம் நமக்கு இருக்குது. ஆனா ஏன் ஒரு ஒரு மனுஷனால ஒரு தேவனுடைய உலகத்துல இருக்கிற மத்தவங்களை விட்டுருங்க, கிறிஸ்தவரா அழைக்கப்பட்டிருக்கிற உங்களை என்னையும் நான் கூப்பிடுறேன், நான் நம்மை நிதானித்து நம்ம பார்ப்போம். ஏன் ஒரு நாள் முழுவதும் தேவனோட நம்மளால வாழ முடியல? ஒரு நாள் எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு நாள். நம்ம ஒரு 50 வருஷம் 70 வருஷம் வாழறோம்னு வச்சுக்கோங்க, அது ஒத்த நாள் நான் சொல்றேன். எனக்கு விவரம் தெரிஞ்சு, எல்லாருக்கும் விவரம் தெரிஞ்சு ஒரு டீனேஜ்ல இருந்தா எடுத்துக்கோமே, அந்த டீனேஜ்ல இருந்து ஒரே ஒரு நாள் உங்க வாழ்க்கையில காலைல அதிகாலையில இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் ஆண்டவரோட வாழ்ந்திருக்கிறீங்களா நான் கேக்குறேன். வாழ்ந்திருக்கீங்களா? ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணாம வாழ்ந்திருக்கீங்களா ஆண்டவரோட? ஏன் நம்ம பண்ண முடியல? யோசிச்சு பாருங்க. எனக்கு மகா ஆச்சரியம். என் வாழ்க்கையில எனக்கு இதுதான் ஆச்சரியம். இவ்வளோ பெரிய கடவுளை தெரிஞ்சிருந்தோம் குருட்டாட்டம் உள்ள ஒரு வாழ்க்கையை எப்படி கிறிஸ்தவங்க வாழ்றாங்கிறதா எனக்கு ஆச்சரியம். ஒவ்வொரு வாரமும் உட்காந்து சுவிசேஷத்தை ஏன் சொல்லணும்? ஏங்க பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்? அப்கோர்ஸ் ஆண்டவர் நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். நம்ம ஒருவரோட ஒரு ஐக்கியப்பட்டு வளரும்படி கிறிஸ்துவின் சாட்சியாக நாம் நிக்க வேண்டும் என்று சொன்னா நமக்கு இதெல்லாம் முக்கியம். சபையினுடைய காரியங்கள் எல்லாமே முக்கியம். ஆனா தனிப்பட்ட ஒரு மனுஷனாக நான் ஏன் ஆண்டவர்கிட்ட நெருங்குவதில பின்வாங்குறேன்? இந்த வாரம் முழுது, கடந்த வாரம் முழுது எத்தனை பேர் பைபிளை வாசிச்சீங்க? யோசிச்சு பாருங்க. பைபிளை வாசிக்கிறதுக்கு எவ்வளவு மணித்துளிகள் நீங்க எடுத்துக்கொண்டீங்க இந்த வாரம் முழுவதும்? ஒரு வாரம், போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் கேட்டு இங்கிருந்து வெளியில போயிருப்போம் இல்லைங்களா? அதுல இருந்து இந்த மணித்துளி வரைக்கும் நீங்க கணக்கு போட்டு பாருங்க, எத்தனை முறை இந்த பைபிளை தொட்டீங்கன்னு உங்க அலமாரி சாட்சி சொல்லிடும். எத்தனை முறை பைபிள் எடுத்தோம்? எத்தனை நேரம் ஆண்டவரோட தனிமையில செலவிட்டோம்? எத்தனை நேரம் ஆண்டவரை தேடும்படிக்கு? யாருக்கா வேண்டாம், நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்படும்படி தேவன் எம் மேல ஒரு சித்தத்தை வச்சிருக்காரு. அவர் அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய சித்தத்தை செய்யணும்னு என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. நான் என் ஆண்டவரத்துல போகட்டும்னு சொல்லி எத்தனை நாள் முயற்சி பண்ணணும்? எத்தனை நொண்டி சாக்கு வேணா நம்ம சொல்லாங்க. வேலை இருந்ததுங்க, அது இருந்ததுங்க, இது இருந்ததுங்க, படிக்க வேலை இருந்தது, வேலை இருந்தது, வீட்டுல எல்லாருக்கும் எல்லாமே சாகர வரைக்கும் இருக்கும். எது வரைக்கும் இருக்குங்க? சாகர வரைக்கும் இருக்கும். செத்தப்போதான் நமக்கு தெரியும், ஐயோ எனக்கு கொடுத்த எல்லா களங்களையும் நானு வீணாக்கிட்டேனே, நான் என்னை தேவன் சந்திக்கும் காலத்தை நான் அறியாமல் போனேனே, எனக்காக ஆண்டவர் கிருபையாய் கொடுத்த இந்த நேரங்கள் எல்லாம் நான் கொஞ்சம் என்னுடைய வேலைகளை நான் சீக்கிரமா முடிச்சுட்டு நான் ஆண்டவர் பாத்துல வந்திருக்கணும். நான் இன்னும் அதிகமாக நான் துரிதப்பட்டு இருக்கணும். நான் சிந்திக்காம போனேனேன்னு உக்காந்து உயிர் போனதுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு என்ன பண்றதுங்க? சிந்தித்து பாருங்க, என்ன சாதிக்க போறோம் நம்ம? இதுக்கு முன்னாடி கோடியில புரண்டு வாழ்ந்த சாலமோன் எந்த இடத்துக்கு மரித்து போனாரோ அதே இடத்துலதான் எல்லா மனுஷனும் என்ன பண்ண போறாங்க? மறிக்க போறாங்க. நம்ம ராஜா வாழ்க்கை நம்ம வாழ்ந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. எல்லாமே மண்ணுல என்ன ஆக போகுது? போகத்தான் போகுது. அப்புறம் ஏன் இந்த மண்ணு மேல இவ்வளவு ஒரு ஆசை? இந்த மண்ணு மேல ஏன் இவ்வளவு ஒரு பிடிப்பு? ஏன் ஆண்டவர் மேல வரமாட்டேங்குது? இந்த ஒரு வாரம் நீங்க மொபைல், டிவி, மத்த பொழுதுபோக்கு சாதனங்களை எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணீங்கன்னு யோசிச்சு பாருங்க. பைபிள் எவ்வளவு நேரம் ரீட் பண்ணோம்? எத்தனை நேரம் ஆண்டோடைய சத்தியத்தை விரும்பி கேட்டோம்? எத்தனை வசனங்களை கேட்டோம்? எத்தனை பிரசங்கங்களை கேட்டோம்? கம்பேர் பண்ணி பாருங்க. நம்மை நாமே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வஞ்சித்து கொண்டு இருக்கிறோம். நம்மை நாமே வீண் பண்ணி கொண்டு இருக்கிறோம். யாரும் நம்மளை கெடுக்க வேண்டாம். நமக்கு பிசாசெல்லாம் தேவையே இல்லை. நம்ம கெடுத்துக்கணும். நமக்கு வெளியில இருந்தாலும் பிசாசுலாம் நம்மளை பத்தி கவலையே கிடையாது. ஏன் அவன் நம்மாலையா? நம்ம வேற யாராவது நல்லா ஜெபிக்கிறவங்கிட்ட போய் சோதனை கொடுப்போம். இவன் நம்மால விடு, நான் எத்தனை நேரம் விட்டாலும் அவன் இதைத்தான் பண்ணிட்டு இருப்பான், பைபிள் பக்கம் போக மாட்டான், நீ வான அவனே இழுத்துட்டு போயிடுவான். யோசிச்சு பாருங்க. நாம நாளைக்கு நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு நிச்சயமா தெரியாது. அப்படி இருக்கும் போதே நம்ம பைபிளை தேட மாட்டேங்கிறோம்னு சொன்னா யோசிச்சு பாருங்க.
எவ்வளவு தூரம் நம்ம துணிகரமான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம்னு. பிரியமானவர்கள், நம்ம மனம் திரும்ப வேண்டும். இந்த குருத்தொலை நமக்கு கடைசியா இந்த சம்பவத்துலதான் முடியுது. உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளில் ஆகிலும் நீ என்ன பண்ண? மனம் திரும்புவதற்கு ஏற்றவைகளை நீ சிந்தி. கர்த்தர் ராஜாவாக பவனி வந்தார். அவர் கழுதை குட்டியின் மேல சாந்தமுள்ள ஒரு ராஜாவாக பவனி வந்தார். எதற்கு அடையாளம்? நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்கு அவர் ராஜாவாக ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்பதற்கு அடையாளம். அந்த ரட்சிப்பு இந்த நாள்ல நம்ம வாழ்க்கையில வர வேண்டும் என்பதற்காக நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம ஜெபிப்போம். தலைகளை தாழ்த்தி அவனுடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து இந்த வேலை ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் மகா பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள நல்ல பிதாவே, ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிற இந்த ஓய்வு நாளுக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் உண்மை தாமே தாழ்த்தி சாந்தம் உள்ளவராய், ஆண்டவரே, தாழ்மை உள்ள ராஜாவாக அப்பா எங்களுக்காக நீர் பவனி வந்தீர் சுவாமி. அப்பா, அந்த சம்பவத்தை இந்த நாளில் நாங்கள் நினைவு கூர்ந்து நாங்கள் உமக்கு சாட்சிகளாக இந்த உலகம் எங்கும் சுற்றி திரிய, உலகம் எங்கும் பவனி வர அப்பா உம்முடைய மகிமையின் சரீரத்தை சுமந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, எங்க உள்ளத்துல தூய்மை இருக்கட்டும் சுவாம். எங்க உள்ளத்துல இந்த பசுமை இருக்கட்டும் சுவாம். எங்க உள்ளம் ஆண்டவரே உமக்கு ஏற்றதாய் கிரியை செய்யட்டும் சுவாம். எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுத்து தருகிறோம். ஜெபம் கேளும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.